Hello everyone. In 10th standard English, chapter 3, this is the poem Am Every Woman. The author is Rakhi Narayani Shirke. The poem is given by Rakhi Narayani Shirke. So, Rakhi Narayani Shirke describes the multifaceted nature of women, her strength, her capability, etc., etc. So, this is one of the memoriter poem. The 4 lines indicates the introduction of this poem, that is Am Every Woman. Let's start. Let's see the introduction part. This poem talks about the multifaceted nature of women. Today's women are empowered, brave, strong and resolute. They are always ready to take up new ventures. They are persistent and work tirelessly to prove what they are capable of. Women have to be treated respectively for the growth of a nation. This poem talks about the multifaceted nature of women. அதாவது உமனோட பன்முகத்தன்மை, அவங்களோட மெனி அதர் ஃபார்ம்ஸ். உமன்னா அவங்க வேலை மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த துறையிலலாம் எப்படி ஷைன் ஆகுறாங்க, அது இல்லாமல் அஸ் லைக் அ மதர், சிஸ்டர், டாட்டர், ஃப்ரெண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அந்த மாதிரியான பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அந்த நேச்சர் ஆஃப் உமனை பற்றி போயட் வந்து சொல்லியிருக்காங்க. டுடேஸ் உமன் ஆர் எம்பவர்டு, பிரேவ், ஸ்ட்ராங் அண்ட் ரெசல்யூட். அதாவது இப்போ இருக்கிற உமன் இந்த நேச்சர் ஆஃப் த வேர்ல்டில் உமன் எல்லாமே எப்படி இருக்காங்கன்னா அதிகாரத்தோட, ஒரு தைரியம், ஒரு வலிமையான ஸ்ட்ராங்கான ஒரு மைண்டோட, ரெசல்யூட்னு சொல்லும் போது ரொம்ப வந்து வெரி ஸ்ட்ராங்கா அந்த உமனை பத்தி இந்த ராக்கி நாரியானி ஷிக்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தே ஆர் ஆல்வேஸ் ரெடி டு டேக் அப் நியூ வெஞ்சர்ஸ். எப்பவுமே வந்து நியூ ரிஸ்க்ஸ் எடுக்கிறது இல்லை. உமன் வந்து எந்த தயக்கமும் காட்ட மாட்டாங்க. தே ஆர் பர்சிஸ்டன்ட் அண்ட் ஒர்க் டயர்லெஸ்லி. அதாவது ஒரு கன்சிஸ்டன்சியோட, அதாவது பர்சிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும் போது ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த டிட்டர்மினேஷன், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தைரியம், அந்த ஊக்கம்னு கூட சொல்லலாம். எப்பவுமே டயர்ட் ஆகாம அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு எந்த ஒர்க்ல அவங்க இருக்காங்களோ தே ப்ரூவ் அண்ட் தே கேப்பபிள் ஆஃப். அதாவது என்ன அந்த ப்ரூவ் பண்ணணும், அது கேப்பபிலிட்டி இருக்கோ அதை ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. உமன் ஹாவ் டு பி ட்ரீட்டட் ரெஸ்பெக்டிவ்லி ஃபார் த க்ரோத் ஆஃப் நேஷன். அதாவது இப்போ இருக்கிற இந்த நேஷன்ல உமன் எல்லாமே நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப மரியாதை கொடுத்து இந்த நேஷனோட க்ரோத்துக்கு வந்து உமன் ஒரு பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, அதாவது மரியாதையா நம்ம நடத்தணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆம் எவ்ரி உமன். இப்போ நம்ம போயம்குள்ள போகலாம். எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த போயம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 lines. A woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She is real, she is not fake. A woman is beauty innate அப்படின்னு சொல்லும் போது உமன் வந்து பியூட்டி தான். அதாவது வெளிப்புற தோற்றத்திலையும் சரி, உள்ளார்ந்த அந்த உள்ள இருக்கிற அந்த மனம், அதாவது நம்ம எந்த ஒரு தீய செயல், அதாவது பேட் கேரக்டர் இல்லாம உள்ளார்ந்த அகம் சார்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. புறம் வந்து வெளிப்புற தோற்றம், அதாவது மனதளவிலும் அவங்க வந்து பியூட்டி அப்படின்னு சொல்றாங்க. a symbol of power and strength. அவங்க வந்து ஒரு சின்னமா இருக்காங்க. அதாவது ஸ்ட்ரென்த்துக்கும் சரி, வலிமைக்கும், அவங்களோட அந்த திடம் எல்லாத்துக்குமே அவங்க ஒரு சிம்பிளா இருக்காங்க. she puts her life at stake. எப்பவுமே வந்து அந்த ரிஸ்க் சொல்றோம்ல, ஸ்டேக்னு சொல்லும் போது the exact meaning is risk. இதெல்லாமே சினானிம்ல கேட்பாங்க. ஸோ ஷீ புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக். ஆல்வேஸ் ஷீ ஹேஸ் ரிஸ்க் இன் ஹர் லைஃப். ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். எப்பவுமே வந்து அவங்க உண்மை தன்மை கொண்டவங்களா தான் இருப்பாங்க. ஷீ இஸ் நாட் அட் ஆல் ஃபேக். அதாவது எப்பவுமே அவங்க நடிச்சது கிடையாது வெளிப்புறத்துல. திஸ் இஸ் த 4 lines and its explanation. Let me see the second stanza. The summer of life she is ready to see in spring. She says, spring will come again, my dear. Let me care for the ones who are near. She is the woman. She has no fear.
அதாவது இங்க அந்த லைஃபை எது கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா சம்மர்னு சொல்லும் போது ஒரு என்ன சொல்றது, நம்ம சம்மர் சீசன் சொல்றோம்ல, ரொம்ப ஹாட் அண்ட் ரொம்ப வந்து கஷ்டமான காலம் அப்படின்றத நம்ம இங்க சம்மர் அப்படின்ற அந்த டேர்ம் யூஸ் பண்றோம். ஸோ த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சி இன் ஸ்ப்ரிங். அந்த காலத்திலயுமே அவங்க வந்து ஸ்ப்ரிங் சீசன்ல, அதாவது அந்த ஸ்ப்ரிங் சீசன் சொல்லும் போது நல்ல ஒரு செழிப்பா இருக்கும் பாத்தீங்களா, கிரீன்ஸ் எல்லாமே, ட்ரீஸ் எல்லாமே கிரீன்ஸ்ல இருக்கும். ஸோ அது கூட கம்பேர் பண்றாங்க. அந்த சம்மர் அந்த லைஃப்னு சொல்லும் போது அது சம்மரா இருக்கும் போது கூட அந்த ஸ்ப்ரிங் சீசனை அதுல பாப்பாங்க. ஐ மீன் அவ்வளோ கேர் எடுப்பாங்க. அந்த இல்ல அந்த சம்மர் சீசன்லயும் ஸ்ப்ரிங்கா மாத்திர அந்த பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உமனுக்கு இருக்கு. She says, spring will come again, my dear. Let me care for the ones who are near. அதாவது ஸ்ப்ரிங் சீசன் வரும் போகும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அருகாமையில இருக்கிறவங்கள, அதாவது who are near, the persons who are needy, ஹெல்ப் தேவைப்படுறவங்கள நம்ம வந்து கேர் பண்ணணும். ஸ்ப்ரிங் சீசன் வரும் போகும். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அதாவது தேவை நம்மளுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா பிறருக்கு கொடுத்து உதவணும். அதுதான் இந்த லைனை எக்ஸாக்டா சொல்றாங்க. ஸோ மற்றவங்கள நம்ம கேர் பண்ணணும், நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷீ இஸ் த உமன், ஷி ஹாஸ் நோ ஃபியர். ஸோ உமன் சொல்லும் போது யூஸ்வலா மென் கூட தயங்குவாங்க, அதாவது என்ன ரிஸ்கான ஒரு டெசிஷன் வந்து மேக் பண்ணணும் அப்படின்ட்டு தயங்குவாங்க. பட் உமன் ஹாஸ் நெவர், ஷி ஹாஸ் நோ ஃபியர், ஃபியரே கிடையாது. ஸோ she is ready to take the new ventures. So new risks எடுக்க அவங்க தயங்கவே மாட்டாங்க. So this is the second stanza's explanation. Let's move on to the third stanza. Strong is she in her faith and beliefs. Persistence is the key to everything, says she. Despite the sighs and groans and moans, she is strong in her faith, firm in her belief. அதாவது இதுல என்ன அந்த உமன் டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஸ்ட்ராங் இஸ் ஷீ, அந்த ஸ்ட்ராங் இஸ் ஷீன்னு சொல்லும் போது யாரை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா உமன், ஜென்ரலா உமன். அவங்க எதுலலாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட ஃபெய்த், நம்பிக்கை, அந்த பிலீஃப்ஸ், அந்த நம்பிக்கையில எல்லாமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு திங் மேல அவங்க நம்பிக்கை வச்சாங்க அப்படின்னா ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் டில் தட் லாஸ்ட் மொமெண்ட். So persistence is the key to everything. Persistence means determination. Determination தொடர்ந்து அவங்க அதுல போராடுறதுல அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அதான் அந்த பிலீஃப்ஸ்ல அவங்க தொடர்ந்து இருப்பாங்க. தட் இஸ் த ஒன்லி லைன் which explains that persistence is the key to everything. ஷேஷி அவங்க தான் சொல்றாங்க. அதுதான் எல்லாமே. தொடர்ந்து அதை ஒரு கோலை அச்சீவ் பண்ண போயிட்டே இருந்தா அதை நம்ம போயிட்டே தான் இருக்கணும். Despite the sighs and groans and moans, அதாவது யார் என்ன பாக்குறாங்க, அத நம்ம மேல கம்ப்ளைண்டா என்ன சொல்றாங்க, இல்ல யாரு மர்மர் பண்றாங்க, பின்னாடி பேசுறாங்க, அது இல்லாம ஒரு அந்த மோன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதோட மீனிங் என்னன்னா கிரீவ்னு சொல்லலாம். கிரீவ்னா எந்த துக்கம் தடைகள் வந்தாலும் அந்த ஒரு பெர்சிஸ்டன்ஸா, அதாவது தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் அ ஃபெய்த், ஃபர்ம் இன் அ பிலீஃப். அகெயின் தே எக்ஸ்பிளைன் தட் உமன் எல்லாமே எப்படிதான் அப்படின்னா அவங்களோட பிலீஃப்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அத கோலை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. திஸ் இஸ் த third stanza. The stanza now we are going to see is, she is a lioness, don't mess with her. She'll not spare you if you are a prankster. Don't ever try to saw her pride, her self-respect. She knows how to saw you, so beware. She is a lioness, don't mess with her. So she is a lioness ன்னு சொல்லும் போது உமனை எது கூட வந்து கம்பேர் பண்றாங்க அப்படின்னா ஒரு லயன் கூட, சிங்கத்து கூட கம்பேர் பண்றாங்க. ஸோ டோன்ட் மெஸ் வித் ஹர், அதுல எந்த குழப்பமும் இல்லை. அவங்க பெண் சிங்கம்னு சொல்றதுல she'll not spare if you are a prankster. She will not, this double L indicates as will. So she will not spare you if you are a prankster. அதாவது அவங்க சும்மா விட மாட்டாங்க. ஏதாவது prank means அதாவது ஏமாத்துனா.
ஸோ ஒரு உமனை ஏமாத்துட்டா அவங்க வந்து சும்மா விட மாட்டாங்க. டோன்ட் எவர் ட்ரை டு saw her pride. ஐ மீன் இங்கே சான்னு சொல்லும்போது SAW வந்து ஒரு டூல், ஒரு மெஷினரி டூல். சா சொல்லுவல்ல, ரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் எவர் ட்ரை டு சா, அந்த அவங்களோட புகழ பேரை வந்து அது அறுக்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ஐ மீன் அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை ஸ்பாயில் ஆகிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. சப்போஸ் இன்கேஸ் பண்ணா she knows how to thaw you saw you, அதாவது இந்த மாதிரி அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை வேற இருக்கிற மாதிரி, அவங்க புகழ வேற இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல் செஞ்சா she knows how to thaw you. தான் சொல்லும்போது அதை எப்படி அதை கரைக்கணும் அப்படின்னு, ஐ மீன் the exact word to thaw is dissolve அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி கரைக்கணும், அதை எப்படி பார்க்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் அந்த 2 லைன்ஸ் பார்க்க போகிறோம். ஷீ இஸ் டுடேஸ் உமன் டியர், லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், கீப் ஹர் நியர். நம்ம அதாவது இன்றைய அந்த பெண்மணிகள் எல்லாமே வந்து அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா, அவங்கள மதிக்கணும், அவங்க கூட அன்பாக இருக்கணும், அவங்கள ஃபஸ்ட்டு மதிக்கணும். நம்ம கூட பக்கத்தில் இருக்கிற எந்த உமனாக இருந்தாலுமே நம்ம வந்து மதிக்க கற்றுக்கணும். ஸோ திஸ் இஸ் த தீம் தட் ஆம் எவ்ரி உமன். ஒரு மெமரி போயம் இது யார் அழகாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராக்கி நாரியானி ஷிர்கே. ஸோ இவங்க நம்மளுக்கு ஒரு ஃபுல் போயம், ஒரு பியூட்டிஃபுல் போயமை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒரு 2 லைன்ஸ் எடுத்து இதோட மீனிங்ஸ் வச்சு கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மெமரி போயம். தேங்க்யூ.